அனைவருக்கும் வணக்கம். முக்தார் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரு புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். சத்தியம் டிவிலேருந்து அவர தொரத்தி விட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அதோடைய தொடக்க விழா வந்து பயங்கர பிரம்மாண்டமா நடத்தி, எங்க தோழர் திருமா, அமைச்சர் பொன்முடி, இன்னும் நெறைய பேரு ஆளுங்கட்சி சார்புல இருக்கக்கூடிய முக்கியமானவங்க நெறைய பேர் போயிட்டு, அ பயங்கரமான வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் ஒரு பயங்கர புரட்சி பண்ண போறாரு. அவர் வந்து ஒரு கேள்வி நாயகன் என்று அவருக்கு ஒரு டைட்டில் வந்து ஒண்ணு குடுத்துக்கிட்டாங்க. யார் குடுத்துக்கிட்டாங்கன்னா, அது முக்தாரே தான் குடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நெனைக்கிறேன். அவருடைய அந்த சேனலுடைய அந்த பயோலயே பார்த்தீங்கன்னா, கேள்வி நாயகன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டைட்டில் வச்சு, இப்படி ஒரு ஸ்டில் வேற குடுத்திருப்பாரு. அப்படி ஒரு சேனல வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சேனல்ல ஒரு வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 வாரம் அல்லது அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கும். அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல, அது வந்து தம்ப்நெயில்லயே வந்து ஏ சர்டிபிகேட்லாம் போட்டு, காந்தராஜ் அப்படின்னு சொல்லி டாக்டர் காந்தராஜ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? ஆமா. அவரு எல்லா துறைய பத்தியும் பயங்கரமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு. அவருக்கு தெரியாத டிபார்ட்மென்ட்டே இல்ல. தாத்தா வயசு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வயது முதிர்ந்த பழுத்த பழம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற டைட்டில்ல. அந்த தம்ப்நெயில் வந்து எல்லாம் பண்ணாங்கன்னா, சோசியல் மீடியால போட்டு எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு டிஸ்கஷன் இது. என்ன விதமான மனிதர்கள் இவர்கள்? என்னடையா பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்கன்ட்டு அந்த ப்ரொமோ வீடியோ கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அதுலயும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். கிட்டத்தட்ட திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லார பற்றியுமே ரொம்பவே அடிமட்டமா, கேவலமா பேசி வச்சிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு. அந்த இது பார்த்தப்ப அந்த வீடியோவ போய் பார்க்கணும்னே எனக்கு தோணல. அது காரணம் என்ன அப்டின்னா, அந்த பொதுவாவே வந்து அந்த மாரியான டாபிக்ல வரக்கூடிய இந்த நடிகை இப்படிப்பட்டவங்க, அந்த நடிகை அப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு தொடர்பு, இவங்களுக்கு தொடர்புன்ற மாரியான அந்த மாரியான கான்டென்ட்ட பார்க்கறது எனக்கு பிடிக்காதுங்க. காரணம் என்னன்னா, நான் வந்து அத அவமானமா நெனைப்பேன். எனக்கே ஒரு அவமானம்னு நெனைப்பேன். எப்படின்னா, இப்போ அவன் என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு டைட்டில் வைக்கிறான்? என்ன காரணத்துக்காக அவன் ஒரு தம்ப்நெயில் வைக்கிறான்? பொதுவா எந்த சேனல்காரனா இருந்தாலும். ஒரு மனுஷனுக்குள்ள அது இளைஞரோ, அல்லது வந்து வயது முதிர்ந்தவரோ, நடுத்தர வயது உள்ளவரோ, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெர்வர்ஷன்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஒரு கேவலமான, ஒரு அழுக்கான ஒரு சிந்தனைன்னு ஒண்ணு எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் இல்லையா? அத எப்படியாச்சும் வெளிய கொண்டு வந்து, அதுக்கு ஒரு தீனிய போட்டு, இப்படி நம்ம போட்டு அத பார்க்க வைக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவன் இன்டென்ஷனலா இப்படி ஒரு கான்டென்ட்ட போட்டா, அந்த என்ன சொல்றது? ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு தூண்டப்பட்டு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக அவன் அப்பட்டமா அப்படி போடுறான். அத போய் நம்ம ஏன்டா பார்க்கணும்? அப்ப வந்து அதுக்கு நம்ம பலியாயிட்டோம். அதுக்கு நம்ம வந்து ஈல்ட் ஆயிட்டோம்ன்ற மாரி இல்ல கேவலம் அது அப்படின்னு சொல்லி சுயமரியாதைன்னு நெனைப்பேன். அதெல்லாம் பார்க்காம இருக்கிறது நமக்கு சுயமரியாதை அப்படின்னு நெனைப்பேன். இது மட்டும் இல்ல, இந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? அ ஒரு பெண்ணை வந்து அரை நிர்வாணமா ஆட வச்சு, சுத்தி பல ஆண்கள் சேர்ந்து ரசிக்கிற மாரியான பாடல்கள்லாம் வரும் இல்லையா? அந்த மாரி வர பாடல்கள பார்க்கறதும் வந்து எனக்கே ஏற்படுற ஒரு அவமானம் அப்படின்னு நான் நெனைப்பேன். எதுக்காக அவன் பண்றான்? ஒரு மாரி பலவீனமான ஜந்துங்க இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறவங்க. பார்த்துக்கிட்டு, வலிஞ்சுகிட்டு ரசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்படிங்கிற மாரியான கேவலமா தானே நம்மள நெனச்சு தானே அவன் அந்த காட்சி எடுக்குறான். அது அது ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் போய் அத பார்க்கணும்? அப்படிங்கிற மாரியான ஒரு உணர்வு இருக்கும். அதனால நான் அத அவாய்ட் பண்ணிருவேங்க. இப்படியாக இருந்த சூழல்ல அத நான் அதுக்குள்ள ஏரியாக்குள்ள போவே விரும்பல. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த காந்தராஜ் அப்படின்ற நபர் மேல, அந்த டாக்டர் மேல 5 பிரிவுகளின் கீழ வழக்கு தொடுத்திருக்காங்க. நடிகை ரோஹிணின்னு நெனைக்கிறேன். அவங்க புகார் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் சார்புல புகார் குடுத்திருக்காங்க. இப்படி திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ரொம்ப வக்கிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுருச்சு அப்படின்னு செய்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான், அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி, இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் அந்த வீடியோவ நான் பார்த்தேன். ஒரு பாதி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க பிடிக்கல. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால அத குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். ஆ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து முக்தார். முக்தாருடைய சேனல் அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போய் பார்த்தேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, முதல்ல அந்த சேனல பிரம்மாண்டமா ஆரம்பிச்ச அந்த நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வுல பெரிய பெரிய தலைவர்கள், நம்ம இந்த சமூகத்தில் பயங்கரமா மதிக்கப்படுற தலைவர்கள்லாம் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இந்த மாரி ஒரு கேள்வி நாயகன பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த முக்தாருடைய சேனல எடுத்து பார்க்கும்போதுங்க, நல்ல டாபிக்கு. ஓரளவுக்கு அ ஒரு நாட்டு நடப்பு, நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற மாரியான பேசின எதுவுமே யாருமே சீண்டுறதுக்கு ஆள் இல்ல. எதுவுமே யாரும் பார்க்கல. கரெக்ட்டா ஒரு என்ன சொல்றது? இந்த மாதிரி இந்த நடிகர், இந்த நடிகை, அவரு என்ன பண்ணாரு? இவரு என்ன பண்ணாரு? அதுல என்ன நடக்குது? இதுல என்ன நடக்குது? இந்த மாரி டாபிக் வந்து போட்டிருக்கிறது. இந்த மாதிரியான டாபிக் போடுற வீடியோ மட்டும் பயங்கரமா ரீச் ஆயிருக்கும். இந்த ஆளு பார்த்திருக்காப்புல. இது வந்து இன்னைக்கு இல்லைங்க. நம்ம வந்து சத்தியம் டிவில இருந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். அதையே தான் பார்த்திருக்காப்புல. என்ன எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். புதுசா ஒரு கடைய ஆரம்பிச்சு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வச்சு நம்ம இன்ட்ரோலாம் குடுத்து பில்டப்பா குடுத்துருக்கிறோம். நார்மலா சாதாரணமான டாபிக்ல வீடியோ போட்டா எவனுமே பார்க்க மாட்டேங்கிறான். பிரம்மாஸ்திரத்த கையில எடுத்துற வேண்டியது தான். இறக்குடா ஆயிட்டது அப்படின்னு சொல்லி, இவருடைய அந்த கேவலமான விஷயங்கள வந்து டாபிக்கா எடுத்து போட்டா, அந்த வீடியோ பிச்சுக்கிட்டு ஓடுது. ஆஹா! பரவால்லடா. மாசத்துக்கு ஒரு 2, 3 போட்டோம்னா கூட,
சேனலை ரன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன்னா 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த இந்த நடிகைகள் சம்பந்தமான இந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பேட்டியே எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நமக்கு அந்த பேட்டியை பார்க்கும் போதே புரியுது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கணுமே, வாழ்த்துக்கள், பாராட்டு மழைகள். யாரு? அதான் அவர் போட்ட அந்த கருவாடு போட்டதுக்கு ஒரு எலி பெருச்சாலி போய் மாட்டும் இல்லையா, அந்த மாதிரி மாட்டின வீடியோ பார்த்த பார்வையாளர்கள் அவங்க வந்து கமெண்ட்ல வந்து முக்தார் அது டாக்டர் காந்தராஜை விட முக்தார்கிட்ட தான் காமம் நிறைய தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் போட்டு ரசிச்சு வச்சிருந்தாங்க. அருமை அருமை அருமையோ அருமை அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாம் வேற வேற விஷயம்லாம் அவைலபிள் இருக்குது. இவங்க பேசுறதுதான் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட கேவலமா கூட நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு இன்டர்நெட்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலைமை. அதனால இதை நீங்க ரசிச்சுட்டு இருக்கிற ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க அப்படின்னும் போது சமூகத்துல இன்னும் எந்த அளவுக்கு வளராம இருக்கிறீங்க, எவ்வளவு வீக்கான நபரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்வையாளர்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். யாரா இருந்தாலும் சரி தோணும், எல்லாருக்கும் தோணும். எல்லாருக்குமே வந்து செலிபிரிட்டிஸோட லைஃப்பை தெரிஞ்சுக்கணும், அவங்க லைஃப்பை தெரிஞ்சுக்கணும், இவங்களுடைய அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டெம்டேஷன்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்மளே நம்ம தீனி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கேவலமான மனிதர்கள்ப்பா. என்ன இவங்க லைஃப் எல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு லைஃபா இருக்குது. சீ 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 எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுறது. ஆனா பார்த்தது முழுக்க முழுக்க இவன் வக்கரத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் பார்த்துருப்பான் 30 நிமிஷமும். அவன் எந்த வயசுக்காரனா இருந்தா என்ன? இல்ல அவனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க முடியாது. நீ அதை பார்க்கணும், உனக்குள்ள இருக்கிற அசிங்கம் வெளியே வரணும்ட்டு தான் அவன் தீனி போடுறான். நீ போய் அந்த தீனியை தின்னுட்டு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த முக்தார் அப்படிங்கிறவரு அப்படியே பயங்கர குழந்தை மாதிரி, இதெல்லாம் உண்மையா? முத்த காட்சிகள்லாம் நிஜமாவே அப்படித்தான் எடுக்கிறாங்களா? கிராபிக்ஸ் இல்லையா? நான் கிராபிக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள கதவு வைப்பாங்களா? அப்புறம் அப்புறம் அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. அந்த அந்த டாபிக் அப்படின்றது வர ஆரம்பிச்ச உடனே முக்தார் முகத்துல ஒரு எனர்ஜி, ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் ஒன்று வர ஆரம்பிக்கும் பாருங்க. இதை நான் வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கிறேங்க. பொதுவா இப்ப எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். அவன் வந்து ரொம்ப நார்மலா தான் இருப்பான், விளையாடிட்டு இருப்பான். ஆனா சாப்பாடு போடுற நேரத்துல ஆக்சுவலி ரொம்ப நல்ல பையன். அவனை எப்படி கம்பேர் பண்றது? வேற நாய் நம்ம வச்சுக்கலாமே. பொதுவா ஒரு நாய்ங்க, அந்த அந்த நாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து போடுற நேரம் வந்துருச்சு அப்படின்னா அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும், எவ்வளவு பசி இருந்தாலும். அந்த அந்த சாப்பாடை எடுத்து போட்டு கறியோ மற்ற விஷயமோ போட்டு நீங்க பிசைவீங்க. அதோடைய பிளேட்ல போடுறதுக்காக நீங்க பிசைகிற அந்த ஒரு 10 நிமிஷம் விடவே விடாதுங்க. பயங்கரமா டார்ச்சர் பண்ணும், எக்குரும், அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல என்னென்னமோ பண்ணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுறாப்புல இந்த மனுஷன். அந்த மாதிரி ஒரு டாபிக் வர ஆரம்பிச்சாலே அப்படி மூஞ்சி எப்படி எப்படியோ மாற ஆரம்பிச்சிருது. அப்படியான ஒரு ஒரு கேள்வியின் நாயகன் வச்சுக்கோங்களேன் முக்தாரு. அப்ப அவருக்கு காந்தராஜ் மாதிரி ஒரு ஆள் உட்காந்து பேட்டி கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அவரு காந்தராஜ் ரொம்ப அவர் மூத்தவர், ரொம்ப வயசு முதிர்ந்தவர். பாத்தீங்கன்னா அவரு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் அவ்வளவுதான், அவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, சொல்ல முடியலைங்க. நாம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், அந்த பேட்டி நீங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? வியூஸ் போகும், நல்லா ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய கிடைப்பாங்க, காசு வரும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பேட்டியை நீங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏப்பா அப்படிலாம் யாருமே அப்ப மத்தவங்க எல்லாருமே சமூகத்துக்காக தான் வீடியோ பண்றாங்களா, நீ அப்படிதான் பண்றியா அப்படின்ற மாதிரியான கேள்வி கூட வரலாம். எல்லாருமே மானிட்டைசேஷன் அப்படின்ற பர்பஸ்க்காக, வியூஸ் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பேசுறவங்க தாங்க. ஆனாலுமே என்ன பேசினாலும் வியூஸ் வரும், சில விஷயங்களை பேசினா நிறைய வியூஸ் வரும் அப்படின்றதுக்காக அதை டார்கெட் பண்ணி சமூகத்தை பொல்யூட் பண்றதுன்றது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லையா? எல்லாருக்குமே சேனல் நடத்தணும், எல்லாருக்குமே மாச கணக்குல பணம் தேவைப்படும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், வாடகை எல்லாமே இருக்கும். அதை தாண்டி இல்லடா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இதெல்லாம் தான் நான் பேசுவேன், இதுல இருந்து என்ன வருது அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இல்லையா? அதுக்கு கூட அப்பாற்பட்ட ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இவங்க. இதுல பாருங்க முக்தார் வந்து முத்த காட்சிகள்லாம் உண்மையாவே நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வந்து ஆமா பெண்ணா என்ன அதெல்லாம் கிராபிக்ஸா எல்லாம் உண்மையா பண்றதுதான் அப்படிங்கிறாரு. உடனே எந்த அளவுக்கு இவங்க ஒரு கேவலமான ஜந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணங்க. உடனே ஒரு சினிமால வர முத்த காட்சியை, லியோ படத்துல வர ஒரு முத்த காட்சி, அது வந்து ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு சீன். அது ஒரு வக்கரமே தோணாது. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு காட்சி அதுல தேவைப்பட்டிருக்கும், அவங்க வச்சிருப்பாங்க. அந்த காட்சியை போட்டு காட்டி ஒரு ஒரு சில வினாடிகள் ஓட விட்டு, ஏன்னா பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு வெறும் டயலாக் மட்டும் இருக்கக்கூடாது, நடுவுல வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பிட்டுகளையும் சொருவணும் இல்லையா? யாரா இருக்க வேண்டியவன் புரியுதா? அதை வந்து அப்ப அப்படி காட்டணும், நடுவுல பேசுறதோட நிறுத்தாம அப்பப்ப காட்சிகளையும் காட்டினா தான் இன்னும் நல்லா கிளுகிளுப்பா அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த பரிதாபப்பட்ட ஜந்துங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸைட்மெண்ட்டா கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த நடிகைகள் வந்து இதெல்லாம் தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றாங்களே, அதெல்லாம் கிராபிக்ஸா உண்மையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து நடிகைகள் வந்து பிகினில வர மாதிரி, அவர்களை வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர மாதிரியான காட்சிகளையும் ஓட விடுறாரு.
ஆமா. வெறும் காதுல கேட்டு மட்டும் நீங்க வந்து உங்களுடைய வக்கரத்த தீர்த்துக்காதீங்க. அதான் கண்லயும் காட்டுறேன். ஊடகவியலாளரு, அ கேள்வி நாயகன். ரைட். இப்படியாக அவங்க அந்த பேட்டி எடுத்து வச்சிருக்காங்கங்க. உண்மையிலேயே டாக்டர் காந்தராஜ் அது விட்டுருங்க. அது வந்து அது என்ன கணக்குன்னே புரியல. அது எல்லாம் காசுக்காக நீ பண்ணிட்டு, காசுக்காக எல்லாம் நீ நடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து எல்லாம் எனக்கு எடுத்துப்புட்டான். என்ன வந்து கைய பிடிச்சு இழுத்துட்டான். நீ வந்து பேசிட்டு இருக்கிற. துரு பிடிச்ச கேஸுங்கெல்லாம். அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, காந்தராஜ் நீங்க சரி நடிகைகள் எல்லாம் காசுக்காக நடிக்கிறாங்க. ரைட்டு. நீங்க அந்த பேட்டி எதுக்காக குடுத்தீங்க? ஓப்பனா சொல்லுங்க பரவால்ல. முக்தார் எவ்வளோ ஒரு ரூ. 3000 குடுத்திருப்பாரா? மிஞ்சி போனா இல்ல ஒரு 4000 சம்திங். ஏன்னா, அ காசு வாங்கிட்டு தான் பேட்டி குடுத்திருப்பீங்க. அது வந்து நான் சொல்லல. நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க. அட நாங்கலாம் காசுக்கு பேசுறவங்க தான். எந்த கட்சிக்காரங்க இல்ல யார் அதிகமா குடுக்குறாங்களோ அவங்களுக்காக நாங்க பேசுவோம் அப்டின்ட்டு. அப்டின்னும்போது கட்டாயமா காச வாங்கிட்டு தான் நீங்க பேசுறீங்க. காச வாங்கிட்டு கேவலம் வந்து அடுத்தவங்கள பத்தி கேவலம் பேசுறதுக்கு நீங்க வந்து பணத்த வாங்கிட்டு பண்ணும்போது, அவங்க ஒரு துறையில இருக்கிறாங்க. அந்த துறையே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இப்டி இப்டி நடிச்சா தான் அவங்களுடைய துறையில அவங்க சர்வைவ் பண்ண முடியுன்ற நெலைம இருக்குது. அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், மியூச்சுவலா நடக்கிற 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்த பத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயம் இல்லைங்க. புதுசா வாய்ப்பு கேட்டு வரவங்ககிட்டயோ, அல்லது வந்து அந்த அந்த துறையில தொடர்ச்சியாக சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அவர்கள் மீது கொடுக்கப்படுகிற புற அழுத்தம். அத வந்து அந்த புரொடியூசரோ, இயக்குனரோ, நடிகரோ அல்லது வந்து அங்க இருக்கக்கூடிய பினான்சியரோ, அவன் பயன்படுத்துறான். அவங்களுக்கு விருப்பமே இல்லனாலும் கூட, அவங்களுடைய சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பலவீனமா பயன்படுத்தி, ஆயுதமா பயன்படுத்தி, அவங்கள அவன் வந்து பயன்படுத்துறான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. பரவாயில்லைங்க. அவங்க அத பேசட்டுங்க. 30 வருஷம் கழிச்சு இல்ல, 20 வருஷம் கழிச்சு இல்ல, அவங்க பேசட்டும். "ஏன்டா இப்படி கேவலமா இருக்கிறீங்க? அப்படி பண்ணாதீங்கடா." அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம சொன்னோம்னா, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. அப்படி இல்லையா, இங்க வந்து ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஃபேக் அலிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆண்களும் மாட்றாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா, அதுவும் ஒரு நடிக்கிறாங்க. ரொம்ப கிளாமராவோ அல்லது வந்து ரொம்ப நெருக்கமாவோ நடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பேசுறது என்ன? சினிமாயா? சினிமா அப்படின்னா சில காட்சிகள் அவங்க கேட்கிற மாரி அவங்க நடிச்சு தான் ஆவணும். இப்போ ஒரு பேட்டியில சமந்தா சொல்லியிருப்பாங்க. இருக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப டஃப்பான, உங்களுக்கு ரொம்ப வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஒரு டைப் ஆஃப் சீன்னா என்ன மாரி சீன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ரொம்ப இந்த மாரி இப்போ ஒரு புஷ்பா படத்துல ஒரு பாட்டு பயங்கரமா வைரல் ஆச்சு இல்லையா? ஆ "ஊ சொல்றியா" பாட்டு. அந்த பாட்டுல கூட அதுல நடிச்சது தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமா இருக்குது அந்த மாரி எக்ஸ்பிரஷன் குடுக்குறதுன்றது. ஏன்னா ஃபேக்கா குடுக்கணும். அவங்க முகத்துல வந்து அந்த அந்த மாரியான விஷயங்கள அவங்க வந்து ஆர்டிபிஷியலா குடுக்கணும். அவங்களுக்கு அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்துல தலைவலி இருக்கலாம். 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். என்னவோ இருக்கலாம். ஆனா கேமரா அப்படின்னு வந்த உடனே அவங்க வந்து ஃபேக்கா அவங்க அந்த எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்கணும். இது வந்து எடோ உடனே அப்படி நடிச்சுட்டாங்க. அதனால வந்து அவங்க கேவலமானவங்க. அவங்க வந்து எனி டைம் வந்து யார் கூட வேணாலும் அவங்க தயாரா இருப்பாங்க. அப்படிங்கிற மாரியான டோன்ல பேசுறது அப்படிங்கிறது, எவ்வளோ புரிதலற்ற, எவ்வளோ ஒரு அருவருப்பான ஜந்துங்களுடைய மனநிலை. அப்ப நடிக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னா, அப்ப அப்பா, அம்மாவா நடிக்கிறவங்க அப்பா, அம்மாவா வாழ்ந்துரணுமா? அப்பா மகளாவோ அல்லது வந்து அண்ணன் பையனா அண்ணன் தம்பியாவோ நடிக்கிறவங்க அண்ணன் தம்பியாவே நிஜ நிஜ வாழ்க்கையில வாழணுமா? என்னய்யா என்னய்யா பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் வயசு என்ன? அ இப்ப இவங்க மேல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குதுங்க. இதுல வந்து காசுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு காசுக்காக நடிக்கிறாங்க. அப்புறம் என்ன உனக்கு பேச்சு அப்படின்ட்டு. நீ காசுக்காக பேட்டி குடுத்துனுங்கிறியா? அது அவங்களாச்சும் நடிக்கிறாங்க. நீ அவங்க நடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. வேற வழி இல்லாம அவங்க நடிச்சிடுறாங்க. உனக்கு அப்படி இல்லையே. நீ நல்ல விஷயங்கள் நெறைய பேசலாம். தாராளமா சொல்லலாம். இந்த மாரி நான் ஒரு லெஜெண்ட். எனக்கு இவ்வளவு வயசாயிருக்குது. இந்த மாரி டாபிக்லாம் நான் பேச மாட்டேன். நல்ல நல்ல விஷயங்கள பேசுவோம். இல்ல அரசியல் ரீதியான விமர்சனங்கள வைப்போம். அரசியல் ரீதியா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கிற தவறுகள பேசுவோம். அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. உனக்கு பவர் இருக்குது. அதையும் தாண்டி அந்த எக்ஸ்ட்ரா காசுக்காக நீ பேசுறல்ல. அப்ப அவங்கலாம் பணத்துக்காகன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துக்கிறீங்க. இது உங்க உங்க வீட்ல இப்ப குழந்தைங்க இருப்பாங்க. தாத்தா, பாட்டின்றபோது பேத்திங்க, பேரன்கள்லாம் இருப்பாங்க. உங்களலாம் அவங்க எப்படி பார்க்குறாங்க? நம்ம பத்திரிகையாளர் மணி இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து அவருடைய பேட்டிகள்ல ஒரு வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துவாரு. பெய்டு மவுத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அதாவது வாய்கள் விற்பனைக்கு அல்லது விற்பனை வாய்கள், வாடகை வாய்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாரி. அதிலேயே பல கேட்டகரி இருக்குதுங்க. இந்த மாரி வாய வந்து காசுக்காக வாய வித்து பொழைக்கிறவங்க. நெறைய கேட்டகரி இருக்குதுல்ல. அதாவது 5 வருஷத்துக்கு வாய் வந்து குத்தகைக்கு. அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் யார் குத்தகைக்கு எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த வாய் பேசிட்டே இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் வாய் இருக்குதுங்க. அதுவும் அதுவும் விலைக்கு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமா வித்துருவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த வாய வித்துருவாங்க. நான் ஒரு ஒரு டைப்ப சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு ஒரு மூஞ்சிங்க ஞாபகம் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இன்னும் சில வாய்கள்லாம் இருக்குது. அது வந்து டெய்லி பேசிஸ்ல ஃபார் ரென்ட்.
இவங்களுக்கு ஆதரவா தான் பேசணும், அவங்களுக்காக தான் பேசணும், இவங்கள பத்தி தான் பேசணும், அவங்கள பத்தி தான் பேசணும்ட்டுலாம் இல்ல. அன்னன்னைக்கு எதுக்கு வந்து பே பண்ணப்படுறாங்களோ அதுக்கேத்த மாரி அந்த வாய் வந்து பேசிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு நடிகர், அந்த நடிகருடைய விவாகரத்து அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். அவரே என்ன பண்ணிடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அறிக்கையா விட்டுறாரு. அவருடைய மனைவி சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையும் வராததுக்கு முன்னாடியே இவரே விட்டுறாரு. நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனடியாக சில யூடியூப் சேனல்கள், சில வாய்கள்லாம் அத வந்து பேச ஆரம்பிக்குது. அது வந்து இந்த மாரி சும்மா அந்தந்த சேனல்ல போய் பேட்டி குடுக்குறவனாகட்டும், சொந்தமா சேனல் வச்சிருக்கிறவனாகட்டும், அல்லது கட்சியில பொறுப்புல இருக்கிறவனாகட்டும், ஆளாளுக்கு அந்த டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே நரேட்டிவ் கொண்டு போறாங்க. அதாவது அவங்களுடைய மாமியார், அவங்களுடைய மனைவி ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. அதனால பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நரேட்டிவ் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மனைவி சைட்லருந்து ஒரு அறிக்கை வருது. என்னுடைய நாலேட்ஜ்க்கே கொண்டு வராம இந்த விவாகரத்துன்ற அறிவிப்பு வந்திருக்குதுன்ட்டு. அப்போ சோசியல் மீடியால ஒரு பதிவ போட்டுவிட்டு, அதுக்கு உடனே அதுக்கு ஒரு டாபிக்கா மாத்தி, அத ஒரு பர்ட்டிகுலர் ஆளுங்கள அதுல டார்கெட் பண்ணி இவங்க கொண்டு போனாங்க அப்டின்ட்டு. இந்த காந்தராஜும் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாருங்க. அப்புறம் தான் நம்ம விசாரிச்சு பார்க்குறோம். ஏன் இப்படி நடக்குது அப்டின்னும்போது, ஒரு 15, 20 யூடியூப் சேனல்கள் அணுகப்பட்டிருக்குது. அந்த அறிக்கை விட்ட நடிகருடைய தரப்புல இருந்து. அணுகி, இப்படி தான் நீங்க பேசணும். இந்த விஷயத்த இந்த மாரி கொண்டு போணும். இந்த கான்டென்ட்க்கு இவ்வளோ அப்படிங்கிற மாரி பேசுனதாக கேள்விப்பட்டோம். உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இந்த மாரிலாம் நெறைய கான்டென்ட்க்காக பேசி குடுக்கப்படுறதும் இருக்குது. நம்ம ஊடகத்துறையில இருக்கிறதுனால, நெறைய பேர்ட்ட நம்ம பேசுறதுனால, நம்ம அந்த செய்திகள்லாம் கேள்விப்பட முடியுது. ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும். அந்த நிறுவனம் வந்து அது மேல ஏகப்பட்ட முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள்னு சொல்லி ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். உடனடியாக இன்னொரு மீடியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல, இல்ல அந்த நபர் கேவலமான நபர். அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். சம்மந்தமே இல்லாம ஒரு 5, 6 டாபிக் போட்டு 5, 6 வீடியோ போடுவான். இவன் ஏன் இத போடுறான்? இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனால முடிஞ்ச ஒரு நரேட்டிவ் அவன் கிரியேட் பண்ணியிருப்பான். காரணம் என்னன்னா, கான்டென்ட்க்கு காசு. இந்த கான்டென்ட்ட வந்து நீ இத்தன வீடியோஸ் பேசி ஓரளவுக்கு நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா, உனக்கு ஒரு அமௌண்ட்ன்ற மாரி அவங்க. அப்படி பல்வேறு சூழல்கள்ல, பல்வேறு விஷயங்கள்ல வாடகைக்கு இந்த வாய்ங்கலாம் எனி டைம் அவைலபிளா இருக்கும். அவங்களுக்குன்ட்டு இதுதான் பேசணும். இல்ல இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு கொள்கையே இருக்காது. இப்ப நம்மள அந்த மாரி அப்ரோச் பண்றாங்களா அப்படின்னா, நெறைய பண்ணுவாங்க. ஆனா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு எனக்கு தோன்றத தான் நான் பேசணும். எனக்கு கன்வின்ஸ் ஆகுற விஷயத்த மட்டும் தான் பேசணும். சுத்தமா இங்க ஃபீல் ஆகாம அல்லது இங்க இங்க பேசணும்னு தோணாம, என்னால வந்து வெறும் வாயில மட்டும் அத வந்து பிரெயின பயன்படுத்தி என்னால ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி பண்ண முடியாது. அது ஒரு மாரி ரொம்ப சீப்பா ஃபீல் ஆகும். அதனால வந்து நமக்கு போதும்டா YouTubeல நம்ம வீடியோ போடுறோம். நம்ம நண்பர்கள் பார்க்குறாங்க. அதுல ஒரு Google Adsன்னு சொல்லி வருது. அதுல ஒரு ரெவென்யூ வரும். அது போதும். எவன்கிட்டயும் நம்ம வந்து கமிட் ஆயிட்டு, அவன்கிட்ட ஒருத்தனுக்கு வந்து நம்ம வேலை செய்ற மாரி போயிட்டோம்னாலே, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போயிரும் அப்படின்றதுனால, அந்த மாரி ஏரியாக்குள்ள நம்ம போறதே இல்லைங்க. நமக்கு வந்து பெருசா ஒரு பிரம்மாண்ட அலுவலகம், பிரம்மாண்ட கேமரா அப்படின்றதெல்லாம் எதுவும் தேவையில்ல. விட்றா போற மாரி போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து நெறைய பேரு எ அவங்களுடைய சொந்த கருத்தையும் பேசிக்கிட்டு, நடுவுல இந்த மாரி வந்து நடுவுல வாடகைக்கு வாய அந்த ஒரு கான்டென்ட்க்காக மட்டும் விட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா, இந்த முக்தார் வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கேட்டகரிங்க. முழுக்க முழுக்க வக்கிரத்தை டார்கெட் பண்ணி, ஒருத்தனுக்குள்ள இருக்கிற வக்கிரத்த டார்கெட் பண்ணி, அத வெளிய கொண்டு வந்து அதுக்கு தீனி போட்டு நான் என்ன சர்வைவ் பண்ணிருவேன். இந்த மீடியா அப்படின்ற ஃபீல்ட்ல. அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படிதான் தெரியுது அந்த நபர பார்க்கும்போது. இப்போ வழக்கு பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்குது. நிச்சயமாக. எனக்கு வந்து இப்போ உடனே இவங்கள அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அ எப்பயுமே வந்து பேசுனதுக்காக குண்டாஸ் அப்படிங்கிற மாரியான கருத்துக்கு நான் வந்து எதிரானவன். இதுக்கு ஒரு இது ஒரு முறைப்படுத்தணும். இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இல்லடா இப்படிலாம் நம்ம போய் பேசக்கூடாது. அடக்கி வாசிக்கணும். அளவா பேசணும். தேவையில்லாம பேசக்கூடாது. இதே வந்து காவல்துறையில இருக்கிறவங்கள பத்தி, அல்லது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏதோ ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்கள பத்தி பேசி, கேவலமா பேசி, அதுல வந்து நம்ம காசு பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதெல்லாம், எவ்வளோ ஒரு மட்டமான செயல் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணணும். அதுக்காகவாச்சும் இந்த வழக்கு அப்படிங்கிறது சீரியஸா எடுக்கப்படணும். வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும். இந்த மாதிரியான ஊடகங்களுக்கும் சரி, இந்த மாரி போய் பேசுறவங்களுக்கும் சரி, இத ஒரு முறைப்படுத்துறதுக்காக வேணும். இந்த வழக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்தால, காவல்துறையால கொஞ்சம் சீரியஸா பார்க்கப்பட்டு, அவங்கள ஒரு முறைப்படுத்துங்க. அது நம்முடைய கோரிக்கையா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி நான் எப்பயுமே ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, இந்த மாரியான வர கான்டென்ட்கள வந்து பார்த்து, எல்லாத்தையும் கேட்டுட்டு, தனக்குள்ள இருக்கிற வக்கிரத்தெல்லாம் தீர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மென்ட்ட பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. ச்சீ! ச்சீ! இவங்களா? என்ன இவ்வளோ கேவலமான பெண்ணா இருக்காங்க. ச்சீ! அவரா? என்ன இவ்வளோ கேவலமான ஆணா இருக்காரு. அப்படின்னு சொல்லி கேட்கறது பூரா வக்கிரத்த தீர்த்துக்கிறதுக்காக, கடைசியில வந்து உத்தமனா மாறி ஜட்ஜ்மென்ட்ட பாஸ் பண்றது. ரொம்ப லோ ஸ்டாண்டர்டுங்க அது. ரொம்ப லோ ஸ்டாண்டர்டு.
நமக்குன்னு ஒரு இருக்கணும், ஒரு தராதரம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒருத்தன் கான்டென்ட் போடுறான் அப்படின்னா அதுக்கு நம்ம நாக்க தொங்க போட்டு போயிருவோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னா பெரிய கேவலம். ஜஸ்ட் தோணுச்சு. பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்றது அப்படின்னு தெரியலைங்க. அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்றேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.